தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அரிய வகை தேவாங்கு உயிரினத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். உணவு எடுத்து வருவதாக சொல்லி தேவாங்கு கடத்தப்பட்டது எப்படி? இந்தியாவில் இல்லாத அபூர்வ வகை தேவாங்குகளை பயணி ஒருவர் தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி வந்துள்ளார். உணவுகளை எடுத்து வரும் பைகளில் மறைத்து எடுத்து வரப்பட்ட அரிய வகை உயிரினங்கள் சிக்கியது எப்படி? தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கிலிருந்து தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். சென்னையை சேர்ந்த ஆண் பயணி மீது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை நிறுத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதித்தனர். அப்போது அந்த பயணியின் உணவு பை ஒன்று லேசாக அசைவது போல் தெரிந்தது. அதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பையை திறந்து பார்த்துள்ளனர். அதனுள் அரிய வகை வெளிநாட்டு விலங்குகள் 5 எண்ணிக்கையில் ஆனது உயிருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர் விசாரணையில் அபூர்வமான ஆப்பிரிக்க கஸ்கஸ் வகை தேவாங்குகளை வீட்டில் வளர்ப்பதற்காக எடுத்து வந்ததாக தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து விலங்குகள் கொண்டுவர விலங்குகளின் மருத்துவ சான்றிதழும் சர்வதேச வனவிலங்குகள் பாதுகாப்பு துறையிடம் தடையில்லா சான்றிதழ், இந்திய வனவிலங்கு துறையிடம் அனுமதி பெற்று அதற்கான சான்றிதழ்களும் இருக்க வேண்டும். ஆனால் விலங்குகளை எடுத்து வர எந்த ஆவணமும் இல்லாததால் தேவாங்குகள் கடத்தி வரப்பட்டுள்ளதாக கூறிய அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் கடத்தி வரப்பட்ட விலங்குகள் மூலமாக எந்த தொற்று நோயும் ஏற்பட்டு விடாமல் இருக்க விலங்குகளை அதே விமானத்தில் திருப்பி அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார்? இதற்கு முன் வேறு ஏதும் இதுபோன்ற கடத்தல் சம்பவத்தில் அவர் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.